மக்களினுடைய பிரச்சனையை சம்மேளனம் சமாசம் சங்கங்களின் தலைவர்களுக்கு கூடாக எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது. நாங்களும் ஊடகவியலாளர் ஊடகத்துக்கு கூடாக சில பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருந்தோம். உண்மையாகவே மிகவும் கவலைக்கிடமான விடயம் என்னவென்றால் தவிசாளர்களுடைய பேட்டி தான் இங்க ஒரு பெரிய ஒரு மாறுபொருளாக மாறி இருக்கு. இந்த விஷயம் என்னன்னா தவிசாளர் நான் சொல்ற விஷயம் தவிசாளர்ல பிழை என்னண்டா தென்னிலங்கையின் சட்டவிரோதமான தொழிலாளிகளினுடைய சொல்லை கேட்டு ஒரு சிங்கள மொழி தெரியாத தவிசாளர் அவர்களோட நின்று அவர்களது பிரச்சனை என்னவென்று தெரியாமல் தானாக சில பேட்டி கொடுத்தது மிகவும் மனவருத்தத்தை அளிக்கிறது. உண்மையாகவே அவர் தனது இந்த விடயம் சம்பந்தமாக இந்த கடத்தொழில் செய்கின்ற கடத்தொழிலோடு சம்பந்தப்பட்ட பிரதேச சபை மெம்பரை சந்திச்சிருக்கோம். முதலாவது விஷயம். அடுத்தது அவர்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இவருக்கு தெளிவுபடுத்தும் பொழுது இவர் உடனே அந்த ஏடியோட சந்திச்சு பிரச்சனையை கதைச்சு கிளியர் பண்ணிருக்கணும். எந்த ஒரு கதையும் இல்லாமல் நேரடியாக தனியாக தவிசாளர் என்ற ரீதியில் அவரது பேட்டி கொடுத்தது உண்மையாகவே நாங்கள் கண்டிக்கிறோம். நான் மட்டுமல்ல கிட்டத்தட்ட 10-12 பேருக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் எங்களோட நிற்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்ததை நாங்கள் கண்டிக்கிறோம். உண்மையாகவே அவர் கடத்தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாதவர். இதுல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஊடகத்திலே பெரும் ஒரு பேசு பொருளாக கதைச்சது எங்கள் தமிழினத்தின் தலைவனாக இருந்த தமிழின தேசிய தலைவரை கரையான் என்று சொல்லி சாதி இழுத்து கொச்சைப்படுத்தி பல தீய வார்த்தைகளால் சொல்லி அந்த தவிசாளர் இன்று கரையோர மக்களை பழிவாங்கிறார் என்று சொன்னால் அவருடைய மைண்டில் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறது. அவரது செயற்பாடுகளை சில ஊடக மையங்களும் ஊடகவியலாளர்களும் அவரது பாசிட்டிவா தான் வெளியில கொண்டு வரணும் முடியும் மைனத்தை கொண்டு வரணும் இவங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். எனவே இந்நிலையில் எங்கள் பிரதேச சபையின் மெம்பர்களாகவே நான் சொல்கிறேன், சப்போர்ட் இல்லை நான் சொல்றேன். ஒன்று பெரிய பிழை அவர் செய்வது பெரிய பிழை. இவரது கருத்தை ஏற்று மேல்மட்டங்கள் சில முடிவுகளை எடுத்திருக்கிறது. அதுல ஒன்று எங்களை கரையோரத்தின் ஏடியா இருக்கிற மோகன் சார் அவரை மாற்றணும். உண்மையாகவே அதை நாங்கள் திருப்பவும் வன்மையாக கண்டிக்கிறோம். மோகன் சார் ஒரு இடத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. சட்டவிரோதமான பல தொழில்கள் நிப்பாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டவிரோதமான பல தொழில்களுக்கு எதிராக தானே கோர்ட்டில் வாடி ஒரு பாரிய கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலான பெருமதியான காசுகளை எங்க பிரதேச சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதனாலே நான் அவருக்கான கதைக்கல. தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு இந்திய ஆர்ப்பாட்டத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள்கள் இங்கு சேர்ந்து இருக்கிறது மெயினான காரணம் என்ன? அவரது உண்மை தன்மை நேர்மை இதுதான் விஷயம். ஆகவே நான் மீண்டும் சொல்கிறேன், இவர்களது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. இவரது கோள்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இதற்குரிய சட்ட நடவடிக்கை எடுப்பீர்கள் என்பதை பிரதேச சபையின் உறுப்பினர்கள் ரீதியாக நான் நம்புகிறேன்.